நீங்க எதிர்ங்க, தப்பு இல்லை. எதிர்க்கிறது உங்களோட உரிமை. என்ன காரணத்துக்கு எதிர்க்கிறீங்க? எதிர்க்குன்னா ஏர்போர்ட்டே வேண்டாமான்னு கேட்டதுக்கு இல்ல ஏர்போர்ட் வேணும். நான் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஏர்போர்ட்ஸ், அது நான் ஒத்துக்கிறேன். ஏர்போர்ட்ல அப்ப ஏர்போர்ட் எங்க வரணும்? இப்போ போன வாரத்துல வந்து கவர்மெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கவர்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பணமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 20 ஏக்கர் கிட்ட 11 கோடி என்னமோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா கிட்ட ஒரு ஏக்கர் வரா மாதிரி. அது கேட்டதை விட அதிகமா கொடுக்கறதுனால அவங்க எல்லாம் மக்களே வந்து அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போறாங்க. யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ. இப்போ மக்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கன்ஃபார்மா பரந்தூர்ல ஏர்போர்ட் வருது. ஆனா விஜய் டோட்டலா அகேன்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, பரந்தூர்ல வர ஏர்போர்ட்டே கூடாது, வேற இடம் செலக்ட் பண்றாரு. வேற இடம் கொடுங்க. வேற இடம் கொடுக்குறாம இருந்தா ரீச்சபிலிட்டியில இருக்கணும். பரந்தூரே அதிகம் தள்ளி போயிடுச்சு. இன்னும் அதுக்கு தள்ளி வேலூர்ல போவீங்களா? வேலூர்ல நீங்க ஏர்போர்ட் கட்ட யார் போவாங்க? எந்த ஊர்லயுமே ஒரு டெவலப்மெண்ட் வரும்போது அங்க சில பாதிப்புகள் இருக்கும். அது அரசியல் தலைவர்கள் அதை அரசியலாக்காம மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். எல்லாம் கொடுங்க ஐயா, கொடுங்க, நம்ம நாட்டுக்காக தான் கொடுக்குறீங்க, சும்மா கொடுக்க வேண்டாம், எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லணும். வரவே வரக்கூடாதுன்னா அப்படி இருக்க போறோம். மோடி அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா, அவங்களோட கவலையை தீர்க்கும் வகையில் 10 லட்ச ரூபாய் லேண்டை நீங்க 30 லட்ச ரூபாய்க்கு வாங்குங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒரு பக்கம் வருத்தம் தான் கூட பண ரீதியா நமக்கு வந்தோடனே வசதி வந்துருச்சு, நம்ம நல்லா இருக்கலாம்னு நினைப்பாங்க. அதனால எக்ஸ்ட்ரா கொடுக்குன்னு சொன்னாங்க. வந்து உங்களுக்கு மால் வந்துடும், அங்கேயே பக்கத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் வந்துடும், எல்லா ஸ்டார் ஹோட்டல் வந்துடும், அங்கே தங்கறதுக்கு வீடு வந்து ஆகணும். ஏர்போர்ட் வந்து அங்கே தங்கறதுக்கு இடம் வேணும், அங்கே வேலை செய்யறவங்களுக்கு குவார்டர்ஸ் வைக்கணும். இங்கிருந்து யாரும் போக மாட்டாங்க, இவ்வளவு தூரம் அங்க போய் பக்கத்துல தங்கிப்பாங்க. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வெளியூர்ல இருந்து வருவாங்க, சவுத்துல இருந்து எல்லாம் வருவாங்க. அவங்களாம் வந்து அங்க தங்கிட்டு காலைல போவாங்க. அதனால ஏகப்பட்ட மால் டெவலப்மெண்ட், ஹோட்டல்ஸ் எல்லாமே வரும். ரியல் எஸ்டேட் மதிப்பு கண்டிப்பா ஏறும். பரந்தூர்ல வந்து வேலை வாய்ப்பு அப்படி கொடுக்க முடியாது. நீங்க நிலக்கரி, நெய்வேலி நிலக்கரி மாதிரியோ அனல் நிலையம் மாதிரியோ ஸ்கில்டு மேனுவல் ஒர்க் கிடையாது. ஒரு 1000 பேருக்கு மேனுவல் ஒர்க் பெருக்கிறது, அள்ளி அந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தா எல்லாரும் கொடுக்கலாம். ஏர்போர்ட்ல அந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்டாஃப்ல இருக்கிற இடத்துல அப்படி முன்னுரிமை கொடுப்பாங்க. பரந்தூர்லயே இடம் கொடுத்தவங்க யாராவது அந்த டெக்னிக்கல் ஸ்டாஃப்ல வந்தாங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பரந்தூர் நிலங்கள்லாம் கோடி கணக்குல போறதா ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. சோ அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அவர் சொன்னதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த இடத்துல பரந்தூர்ல வரக்கூடாதுன்னு சொன்னாரு. வராதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ போன வாரத்துல வந்து கவர்மெண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கவர்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, பணமும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 20 ஏக்கர் கிட்ட 11 கோடி என்னமோ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா கிட்ட ஒரு ஏக்கர் வரா மாதிரி. அது கேட்டதை விட அதிகமா கொடுக்கறதுனால அவங்க எல்லாம் மக்களே வந்து அவங்களே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போறாங்க. யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ. அவர் சொன்னது வந்து இந்த இடத்த விட்டு வேற இடம் எடுங்க, தேர்ந்தெடுங்கன்னு சொன்னாரு. அதுக்கும் மார்க்கெட் வேல்யூ இப்ப மக்கள் மத்தியில் என்ன ஆயிடுச்சுன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கன்ஃபார்மா பரந்தூர்ல ஏர்போர்ட் வருது. அப்ப இனிமேல் நம்ம காலம் தாழ்த்த கூடாது அப்படின்னு இப்ப எல்லாரும் முடிவு பண்ணி இப்ப என்னன்னா இப்ப விலை ஏறிட்டு இருக்கு. கன்ஃபார்மா வருதுன்னு தெரிஞ்சாலே அவங்க தெரியுமே, விலை ஏறிட்டு தான் இருக்கும். இப்ப மார்க்கெட் விலை ஏறிட்டு இருக்கு. இப்ப இவர் மார்க்கெட்டிங் பண்ணனால ஏறின மாதிரி இல்ல இல்ல, அவர் முதல்ல பரந்தூர் அவர் விஜயால ஒரு துரும்பு கூட நிக்கல. அது எப்பவும் ரொட்டீன் நடக்குது. இவர் மக்களை குழப்பிக்கிட்டு ஏதாவது எல்லாரும் சொல்ற மாதிரி அது எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? நானும் 2-3 பேட்டியில கேட்டேன். நீங்க எதிர்ங்க, தப்பு இல்லை. எதிர்க்கிறது உங்களோட உரிமை. என்ன காரணத்துக்கு எதிர்க்கிறீங்க? எதிர்க்குன்னா ஏர்போர்ட்டே வேண்டாமான்னு கேட்டதுக்கு இல்ல ஏர்போர்ட் வேணும். நான் ஐ எம் நாட் அகேன்ஸ்ட் ஏர்போர்ட்ஸ், அது நான் ஒத்துக்கிறேன். ஏர்போர்ட்ல அப்ப ஏர்போர்ட் எங்க வரணும்? அவரே என்ன பண்ணும், அவரே ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு எனக்கு ஒரு 1000 ஏக்கர் இருக்குங்க, நான் வச்சிருக்கேன், அதை கொடுக்கணும்னு சொல்லணும். அவரே ஆசைப்பட்டு கொடுத்தாலும் வாங்க முடியாது. ஏன்னா அந்த இடம் வந்து ஃபீசிபிலிட்டி படி கரெக்டா அது அந்த விமான நிலையம் அமைக்கக்கூடிய பாங்கு இருக்கணும் அந்த இடத்துக்கு. அது நிறைய விஷயங்கள் இருக்கு, 1-2 இல்லை, அதெல்லாம் சேர்ந்துதான் தேர்ந்தெடுத்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இது மாதிரி 3 இடத்த கொடுத்துச்சு. எடப்பாடி பீரியட்ல இருந்து 3 இடத்த கொடுத்தாங்க. திருப்பூர்ல 2, இங்க 1. 3த்துல இதுதான் வந்து சிவில் ஏவியேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒத்துக்கிட்டது இந்த இடம் தான். அவங்க பல விஷயங்களை பார்த்தாங்க. ஏர் சர்க்குலேஷன், காத்து வந்து அதிகமா வரக்கூடாது. எப்பவுமே வருஷத்துல இந்த இடத்துல காத்து எப்பவுமே கம்மியா இருந்தா தான் அங்க கொடுக்க முடியும். காத்து பயங்கர சூறாவளி அடிக்கிற இடத்துல கொடுக்க முடியாது. அது ஒண்ணு. மண்ணோட வளம், மண் வந்து அங்க ஏர்போர்ட் அமைச்சா மண்ணு உள்ள போகக்கூடாது. ஏர்போர்ட் அந்த ரன்வே வந்து எந்த காலத்துக்குள்ள இறங்கி ஏறக்கூடாது. மண்ணு வளம் கரெக்டா இருக்கணும். இன்னொன்னு பறவைகள் நிறைய அங்க இருக்கக்கூடாது. சரணாலயம் பக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய பறவைகள் வரும். பறவைகள் வந்ததுன்னா இடிச்சதுன்னா சேஃப்டி கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி வந்து லாஜிஸ்டிக்ஸ் வாங்கல, எப்படி வந்து அந்த இடத்துக்கு வர்றது, மக்கள் இல்ல பொருட்கள் எப்படி கொண்டு வர்றது, கார்கோ எப்படி கொண்டு வர்றது, கார்கோ டெய்லி நிறைய கார்கோ வரணும். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 விஷயத்தை யோசிச்சு எடுத்தது முடிவு தான் பரந்தூர். ஆனால் அங்க கண்டிப்பா மக்கள் பாதிக்கப்படுவாங்க, நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள்ட்ட எடுத்து உரைச்சு அவங்கள்ட்ட கரெக்டா சொல்ல வேண்டிய கடமை கவர்மெண்ட்டுக்கு உண்டு. அவங்கள கூப்பிட்டு மாதிரி எல்லாம் எங்களுக்கு ஒத்துக்கிறோம், நீங்க 1000 குடும்பம்
இந்த 1000 குடும்பத்தை வந்து நீங்க எடுக்கவே மாட்டேன் நான் சொல்லவே முடியாது. உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். பிரச்சனை எப்படிமா தீர்க்கலாம்னு சொல்லி உட்கார வச்சு பேசி அவங்களுக்கு பணம் வேணா கூட எக்ஸ்ட்ரா கொடுத்து போனா அவங்க ஒத்துக்க போறாங்க. ஆனா அவங்கள பார்க்காம இருக்கிறது, நான் வச்சதுதான் சட்டம்னு எதேச்சதிகாரமா இருக்கிறது தான் தப்புன்னு சொல்லலாம். ஆனா விஜய் டோட்டலா அகைன்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, பரந்தூர்ல வர ஏர்போர்ட்டே கூடாது, வேற இடம் செலக்ட் பண்றாரு, வேற இடம் கொடுங்க. வேற இடம் கொடுக்குற மாதிரி இருந்தா ரீச்சபிலிட்டியில இருக்கணும். பரந்தூரே அதிகம் தள்ளி போயிடுச்சு. இன்னும் அதுக்கு தள்ளி வேலூர்ல போவீங்களா? வேலூர்ல நீங்க ஏர்போர்ட் கட்ட யார் போவாங்க? இது பரந்தூர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து இது போட்டாச்சு, மெட்ரோ போட்டாச்சு, எல்லாம் வருது. மேக்ஸிமம் ஒரு 3/4 மணி நேரத்துல போயிடலாம், இல்ல ஒரு 1 ஹவர்ல போயிடும். மெட்ரோல போனா ஒரு 1/2 அன் ஹவர்ல போயிடலாம். நீங்க ஏர்போர்ட் கொண்டு போய் வேலூர் வைப்பீங்களா? அது இருக்கட்டும். இப்ப நம்ம ஏர்போர்ட் இருக்குல்ல, இப்போ ஆமா சார், இங்க திருச்சூர்ல இருக்க அந்த ஏர்போர்ட் என்ன இருந்துச்சு முதல்ல? ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? தெரியல சார். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லா பில்டிங் இருந்தது. எல்லாம் ஆக்கிரம் எல்லாம் எடுத்து அரசாங்கமே எடுத்து வீடெல்லாம் இடிச்சுதான் இதை கொண்டு வந்தாங்க. அப்போ எந்த ஊர்லயுமே ஒரு டெவலப்மெண்ட் வரும்போது அங்க சில பாதிப்புகள் இருக்கும். அது அரசியல் தலைவர்கள் அதை அரசியலாக்காம மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அம்மா அதெல்லாம் கொடுங்க, ஐயா கொடுங்க, நம்ம நாட்டுக்காக தான் கொடுக்குறீங்க, சும்மா கொடுக்க வேண்டாம், எக்ஸ்ட்ரா பணம் வாங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லணும். வரவே வரக்கூடாதுன்னு அப்படி இருக்க போறது. டெவலப்மெண்ட்ன்றது அதான் அவர் புரிதல் இல்லைன்றது விஜய் அவரே தன்னாலியாம அவரே ஒத்துக்கிட்டாரு. சார் கிட்டத்தட்ட பரந்தூர் விமான நிலையம் 18 ஏக்கர் நிலத்தை வந்து கிட்டத்தட்ட 10 கோடி பத்திரப்பதிவு செஞ்சிருக்காங்களாம். இது அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படின்னா யாரெல்லாம் வாலண்டரியா ஓகேன்றாங்களோ, கொடுக்க முடியாதுன்றவங்க அப்புறம் கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க பாருங்க, அவங்களெல்லாம் முதல்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க. அப்ப ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன விலையோ அதுக்கு அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. கொடுத்து மக்களே வந்து ஆர்வமா வாங்கி வித்துட்டு போறாங்கன்னு சொல்றாங்க. யாருமே திருப்தியா கொடுக்க மாட்டாங்க. உங்க இடமோ என் இடமோ திருப்தியா கொடுக்கவே மாட்டோம். அதை நம்ம எப்படி கொடுக்கணும்னா காம்பன்சேஷன் கொஞ்சம் பணத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்கள புரிய வைக்கணும், அவ்வளவுதான். அதை புரிய வைக்கிறதுல கவர்மெண்ட் தான் பண்ணணும். அந்த பரந்தூர்ல வந்து போராட்டம் நடத்தின நிலையில பாத்தீங்கன்னா அந்த நிலத்தின் மதிப்பை கேள்விப்பட்டு மக்கள் ஏர்போர்ட் அமைக்க விவசாயிகளும் ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. அது எப்படி? இல்ல எல்லா விவசாயிகளும் ஒப்புதல் தெரிவிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு எத்தனை பேர் இன்னும் அவங்க போராடுறவங்க மக்கள் இருக்காங்க. போராடுற மக்களோட அவங்களோட உண்மையை புரிஞ்சு அவங்கள போய் அவங்களோட உணர்வுக்கு மதிப்பளிச்சு அவங்கள்ட்ட போய் பேசணும். ஏன்னா 1000 விவசாயிகள்ல வந்து 800 பேர் கொடுத்துட்டாங்கன்னா மிச்சம் 200 பேருக்காக ஏர்போர்ட்டை நிறுத்த முடியாது. அவங்களை கன்வின்ஸ் பண்ணி தான் கொண்டு வந்து தான் பண்ணணும். யாரையும் மிரட்டி வாங்கக்கூடாது, கன்வின்ஸ் பண்ணி தான் வாங்கணும். சார் இப்போ அந்த நிலம் பதிவு செய்யப்பட்ட 4 மணி நேரத்துல நிலத்தின் உரிமையாளர்களுக்கு பணம் செலுத்தப்படும்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. இது சாத்தியமா சார்? தாராளம் பண்ணலாம். என்ன இப்ப டிஜிட்டல் இதுல வந்து நாங்க தான் இப்ப இது கொண்டு வந்துட்டோமே. மோடி அவர்கள் வந்துட்டு தான் டைரக்ட் பெனிஃபிட் ஸ்கீம் வந்துருச்சு இல்ல, அதுன்னு எல்லாம் பார்த்து ஓகேன்னா இவரு தான் ஓனர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 10 நிமிஷத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்க. இதுல முதல் முறையா பட்டா எடுத்துட்டு போயிட்டு செக் வாங்கி வந்து செக்கை கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்ல கொடுத்து வாங்குறதுக்கு அதெல்லாம் சாத்தியம் தான். எதுவுமே சாத்தியம். இப்போ அதெல்லாம் மனசு வைக்கணும் மக்கள் அரசு. சார் இப்போ திடீர்னு அந்த இடத்தோட மதிப்பு கோடிக்கணக்குல விலை போக என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? என்ன காரணம்? இதுதான் விரிவாக்கம் தான், பரந்தூர் விரிவாக்கம் தான். எல்லா இடத்துலயும் அப்படிதான் ஆகும். ஏர்போர்ட் நிலம் கொடுத்தவங்களுக்கு இது மிகப்பெரிய லாபம் தானே சார்? நிலத்தின் மதிப்பை அளவீடு பண்ணும்போது அப்படிலாம் சொல்லக்கூடாது. லாபம் நஷ்டம் எல்லாம் பார்க்க கூடாது. அவங்க கஷ்டப்பட்டு விவசாய நிலம் வந்து அவங்க விவசாயம் பண்ண இடம். அதுதான் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, மோடி அவர்கள் வந்து என்ன சொன்னாருன்னா, அவங்களோட கவலையை தீர்க்கும் வகையில் 10 லட்ச ரூபாய் லேண்டை நீங்க 30 லட்ச ரூபாய்க்கு வாங்குங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒரு பக்கம் வருத்தம் இருந்தா கூட பண ரீதியா நமக்கு வந்தோடனே வசதி வந்துருச்சு, நம்ம நல்லா இருக்கலாம்னு நினைப்பாங்க. அதனால எக்ஸ்ட்ரா கொடுக்குன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில இப்ப 3 மடங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால அது கண்டிப்பா அவங்க மகிழ்ச்சியா தான் இருப்பாங்க. அப்பவும் போக முடியாதுன்னு சொல்றவங்கள கன்வின்ஸ் தான் பண்ணும். சார் இப்ப பரந்தூர் மாதிரி குக்கிராமங்களில் ஏர்போர்ட் வந்தா எந்த மாதிரியான வளர்ச்சிகள்லாம் கிடைக்கும்? பரந்தூர்லாம் குக்கிராமம் எல்லாம் போயிடுச்சு. இப்பெல்லாம் பெரிய லெவல்ல ஆயிட்டாங்க. இங்க இருந்து ஒரு ரயில்வே மெட்ரோவே போட்டாங்க, பறக்கும் ரயிலே இப்போ இது போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 அன் ஹவர் 3/4 மணி நேரத்துல போயிடலாம். பரந்தூர் வந்துருச்சுன்னா அந்த ஏரியாவே மிகப்பெரிய லெவல்ல ஒரு டெவலப் ஆகும். அந்த அந்த சுத்து வட்டாரம் அங்க எல்லாமே ஆகணும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே ஹைதராபாத், பெங்களூர் எல்லாம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தள்ளி தான் இருக்கு. ஆமா, வெளியில தான் இருக்கு. அது வரணும். அது காலத்தின் கட்டாயம். நம்ம இன்னும் சரி நம்ம மெயின் ரோட்ல ஜிஎஸ்டி ரோட்ல எத்தனை நாள் வச்சிருக்கிறது? அது முடியாது. இனிமேல் எல்லாம் விரிவாக்கம் பண்ணிதான் ஆகணும். இப்போ அது சென்னை மாதிரி மாநகரமா மாற வாய்ப்பு பெரிய லெவல்ல மாறிடும். அங்க வந்து உங்களுக்கு மால் வந்துடும், அங்கேயே பக்கத்துல 5 ஸ்டார் ஹோட்டல் வந்துடும், எல்லா ஸ்டார் ஹோட்டல் வந்துடும். அங்கே தங்கறதுக்கு வீடு வந்து ஆகணும். ஏர்போர்ட் வந்து அங்க தங்கறதுக்கு இடம் வேணும். அங்க வேலை செய்யறவங்களுக்கு குவார்டர்ஸ் வைக்கணும். அங்கிருந்து யாரும் போக மாட்டாங்க இவ்வளவு தூரம். அங்க போய் பக்கத்துல தங்கிப்பாங்க. இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வெளியூர்ல இருந்து வருவாங்க, சவுத்துல இருந்து எல்லாம் வருவாங்க. அவங்களாம் வந்து அங்க தங்கிட்டு காலைல போவாங்க. அதனால ஏகப்பட்ட மால் டெவலப்மெண்ட், ஹோட்டல்ஸ் எல்லாமே வரும். ரியல் எஸ்டேட் மதிப்பு கண்டிப்பா ஏறும். நீலகிரி அனல் மின் நிலையம் அமைக்க உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து ஒப்பந்தம் போட்ட மாதிரி
பரந்தூர் மக்களுக்கு சலுகை கிடைக்குமா சார்? பரந்தூர்ல வந்து வேலை வாய்ப்பு அப்படி கொடுக்க முடியாது. நீங்க நிலக்கரி, நெய்வேலி நிலக்கரி மாதிரியோ அண்ணல் நிலையம் மாதிரியோ ஸ்கில்டு மேனுவல் ஒர்க் கிடையாது. ஒரு 1000 பேருக்கு மேனுவல் ஒர்க் பெருக்கிறது, அள்ளி அந்த மாதிரி ஏதாவது வேலை இருந்தா எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது ஏர்போர்ட்ல அந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்டாஃப்ல இருக்க இடத்துல அப்படி முன்னுரிமை கொடுப்பாங்க. பரந்தூர்லயே இடம் கொடுத்தவங்க யாராவது அந்த டெக்னிக்கல் ஸ்டாஃப்ல வந்தாங்கன்னா முன்னுரிமை கொடுக்கணும். அதுதான் சாத்தியமே தவிர அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்ன்றது முடியாது. இது ஏர்போர்ட்ல முடியாது. ஏன்னா எல்லாமே டெக்னிக்கல். ஏர்போர்ட் சிக்னல் கண்ட்ரோல் பண்ற, ஏர்கிராஃப்ட் சிக்னல் கண்ட்ரோல் பண்றவங்களுக்கு போயிட்டு நீங்க அவங்க இதுல கொடுக்க முடியாது. இல்ல வேலை கொடுக்கணும்னு கொடுத்தாங்கன்னா அது ஸ்கில்டு லேபிள்ல வரும். அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஓகே சார், இப்போ விவசாய நிலங்களில் ஏர்போர்ட் அமைப்பது எந்த மாதிரியான சாத்தியம் இருக்குது சார்? விவசாய இடத்துல ஏர்போர்ட் அமைக்கலைங்க. ஏர்போர்ட் வைக்கிறதுக்காக விவசாய நிலம் தான் இருக்கு. அதான் எடுக்கணும். வேற எங்க எடுக்கிறது? வேற எந்த நிலம் இருக்கு நாட்டுல? ஏதாவது அந்த மாதிரி உலகத்துல எந்த நாட்டிலேயாவது இந்த இடம் எல்லாம் ஏர்போர்ட்டுக்குன்னு தன்னால ஒதுக்கப்பட்ட, இயற்கையா ஒதுக்கப்பட்ட இடம் எதாவது இருக்கா? நம்ம தான் எல்லாம் எடுத்துக்கணும். இப்ப மெட்ராஸ்ல இருக்க அத்தனை ஏர்போர்ட்டும் அத்தனை பெரிய பெரிய தொழிற்சாலைகளுமே அக்ரிகல்ச்சர் லேண்ட தான் வந்தது. சார், இப்ப பரந்தூர் விமான நிலையம் வரும் பட்சத்தில் அந்த கிராமம் பொருளாதார முன்னேற்றம் அடையுமா சார்? அதை ஏன் விஜய் எதிர்க்கிறார்? விஜய்க்கு வந்து பேசிக்கா ஒரு புரிதல் இல்லைங்க. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, 1000 பேர் இருக்காங்க பரந்தூர்ல, அந்த 1000 பேர் ஓட்டு போடணும், நான் எதிர்க்கிறேன் அப்படி. அது இல்ல தலைவன். மோடி அவர்கள் எப்படி அடுத்த தலைமுறையை பத்தி சிந்திக்கிறாரு. அப்போ யோசிப்பாங்களே வேற. விஜய் மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து யோசிப்பாரா? டிமானிட்டைசேஷன்ல யோசிக்க முடியுமா அவரால? ஐயோ என்னடா இது பிரச்சனை ஆயிடுமோன்னு அது பண்றாருல்ல. அந்த அந்த அதுக்கு உண்டான இது இப்ப நீங்க விளைவுகள் நீங்க இப்ப பாக்குறீங்கல்ல. டிஜிட்டல் பரிமாற்றங்கள், பணம் கையில இல்ல, கேஷ் கையில யாரும் கையிலயும் இல்ல. இதெல்லாம் எப்படி வந்தது? ஒரு தலைவன்றது அடுத்த தலைமுறையை பார்த்து எடுக்கணும், முடிவு எடுக்கணும் தலைவன். இவரை மாதிரி வந்து ஓட்டு போடுறதுக்கும் மத்தவங்க சொல்றதும் கேட்கறதுக்கு என்ன? இவர் எதிர்க்கிறது, திமுக எதிர்க்கிறது, கம்யூனிஸ்ட் எதிர்க்குது. அப்புறம் இவர் எதுக்கு புதுசா வரணும்? இவர் எது கட்சி ஆரம்பிக்கணும்? எனக்கு தெரியல. இப்ப நாங்க மட்டும்தான் ஆதரிக்கிறோம். பரந்தூர் நாங்க ஆதரிக்கிறோம், வரணுங்கிறோம். அது மாதிரி யாராவது ஒரு கட்சிக்காரங்க சொல்லுங்க. யாருமே இல்லையே. இல்ல சார், இப்போ இந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் அடைய போற ஒரு ப்ராஜெக்டுக்கு இந்த மாதிரி ஒரு வேண்டாம், வரக்கூடாதுன்னு சொல்லி இது பண்றாரு. இவர் ஃபியூச்சர்ல சிஎம்மா வந்தாருன்னா என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எடுத்துன்னு வருவாருன்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல சார்? இல்ல, அவரு என்ன பண்ணணும்னா, படிச்சவர், நிறைய விஷயம் தெரிஞ்சவர், பல ஊருக்கு போனவர், வந்தவர். அவர் நாடா சுத்தி இருக்காரு. பல நாட்டுல எல்லாம் என்ன நடக்குதுன்றத வந்து மக்கள்கிட்ட சொல்ற அந்த ஒரு தனித்துவம் வந்து இவர்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அரசியல்வாதி போய் சொன்னாங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இவர் ஒரு பெரிய நடிகர், கவர்ச்சியான நடிகர். இவர் நடிகர் எது சொன்னாலும், ஒரு கோக்குக்கு விளம்பரம் கொடுத்தா கோக்கு வேலை போயிருதுன்னும் போது இவர் போய் மக்கள்கிட்ட சொன்னார் வச்சுங்க, நான் பல ஊருக்கு போயிருக்கேன், எல்லா ஊர்லயும் இப்படிதான் பண்றாங்க. பரந்தூர்ல அவர் சொல்லிருக்க வேண்டியதுதான், உங்களோட வாழ்வாதாரத்துக்கு பிரச்சனைனா சொல்லுங்க, நான் பணம் எக்ஸ்ட்ரா வாங்கி கொடுக்குறேன். ஆனா இந்த இடம் ஏர்போர்ட்டுக்கு வேணுமா? உங்க பையனும் நாளைக்கு ஏர்போர்ட்ல நாளைக்கு அந்த ஃபிளைட்ல போகணும்னு ஆசைப்படுங்க. ஃபிளைட்ல போகக்கூடாதுன்னு சொல்லாதீங்க, ஃபிளைட்ல போகணும். உங்க பையனும் போகணும், என் பையனும் போகணும். அதுக்கு ஏர்போர்ட் வந்து கண்டிப்பா இன்றியமையாதது. இன்றைக்கு நிலைமையில ஏர்போர்ட் வந்து இன்னெவிட்டபிள், யாராலையும் நோன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு கஷ்டம் என்னன்னு புரியுது. ஒரு ஏக்கர் நீங்க 10 லட்சம் சொல்றீங்களே, 30 லட்சம் கொடுக்குறாங்க, வாங்கிக்கிங்க. இன்னும் கேட்டா 50 லட்சம் கூட கேளுங்க, போராட்டம் பண்ணுங்க, அதுக்கு நான் கூட நிக்கிறேன். பட் வேணாம்னு சொல்லாதீங்க. அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வளரணுமா? ஏன்னா நம்மள டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கணும்னு சொல்லணும். இல்ல சீமான் மாதிரி இருந்தா வச்சுங்களேன், பிரச்சனை இல்லை. ஏர்போர்ட் வேணா, ஒண்ணு வேணா, ஜட்கா வண்டி எடுத்துக்க, பழைய மாதிரியே போயிடலான்னா அது அவர் வேற மாதிரி அரசியல்வாதி. இவர் டெய்லி இவர் போறது வரது எல்லாமே சார்ட்டர் பிளைட். இவர் ஏர்போர்ட் வேணாம்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, அவர் மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருக்கிற நடிகர்களே இப்படி பேசினா நம்ம என்ன சொல்றது? சார், நன்றி, வணக்கம்.